எல்லாம் குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க, சிறப்பாக எழுதியிருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க, நிறையா படித்தோமே, நிறையா கேட்கவே இல்லையேன்னு கவலையெல்லாம் பட வேண்டாம். அடுத்தடுத்து எக்ஸாம் வரும். கண்டிப்பாக குரூப் 2ல் நீங்கள் படித்ததெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஆன்சருக்கு பார்ப்போம். வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்தால். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் அறிந்து எழுதுக. நிறைய பேர் வந்தான்னு வந்தனால வினைமுற்று தொடர் நினைச்சிருவோம். அப்படி போடக்கூடாது. ஏன்னா தொடர் எதை தொடர்ந்து வருதோ அதான் பார்க்கணும். அப்ப ராமன்கிறது ஒரு எழுவாய், எழுவாய் தொடர்ந்து தான் அடுத்து வருது. அதனால இது எழுவாய் தொடர் தான் போடணும். இது வந்தான் ராமன், படித்தால் கண்ணகி, அந்த மாதிரி வந்துச்சுன்னா வினைமுற்று தொடர் போடலாம். அப்ப இதுக்கு ஆன்சர் எழுவாய் தொடர். அடுத்து ஒரு அடியில் முதல் 3, 4 1, 3, 1, 2, 1, 4 இணை பொழிப்பு இதெல்லாம் பார்த்துருப்போம். மோனை எதுகையில் அதான் கேட்டிருக்காங்க. அப்போ அடியில் 1, 3, 4 வந்துச்சுன்னா மேற்கதுவாய் எதுகை. அடுத்து சொல்லின் பொருள். நனந்தலை உலகம்னா என்ன? அகன்ற உலகம். அடுத்த கேள்வி, இதுக்கு பழமொழி மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்குமா இல்லை உயிரை சொல் காக்குமான்னு ஒரு டவுட்டாக இருக்கு. டவுட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து மோனை கேட்டிருக்காங்க. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வரதா? இப்போ இங்கே கொடுத்துக்கல, எது முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு? நந்தவனம் நற்றமிழ். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கூட்டினா எப்படி இருக்கும்? ஒற்றுமை இல்லாமல் அதாவது ஒரு பக்கமாக போகும். அதான் ஆன்சர். விடைக்கேற்ற வினா அமைக்க. இதுக்கு ஆன்சர் டி. தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? செந்தமிழ் பண்பு தொகை எல்லாருக்குமே தெரியும். காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம், ஒரு இலக்கண நூல். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராகுது. இந்த கேள்விக்கு ஆன்சர் இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். நம்ம முதல்வன் படத்துல ரகுவரன் கூட சொல்லுவார், அகலாது அணுகாதுன்னு ஒரு குறள் சொல்லுவார்ல, அதுல வர 2வது லைன் தான். அடுத்து மரபு பிழை. கூரை வேந்தனர் சொல்லணும், கூரை போட்டனர் சொல்லக்கூடாது. பொருந்தா சொல்லை கண்டறிய. செப்பலோசை, துள்ளலோசை, அகவலோசை, ஓங்கலோசை கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பா 4 வகைப்படும். அந்த பாவோட ஓசையில இது ஒன்றை மட்டும் தப்பா கொடுத்துருக்காங்க. அடுத்து எதிர்ச்சொல். ஊக்கத்தோட எதிர்ச்சொல்னா சோர்வு. நீள் உழைப்பு என்பதை எப்படி பிரிப்பீங்க? நீள் கூட்டல் உழைப்பு. இதுல பெருசா கொடுத்ததுமே நிறைய ஏதோ டஃப்பான கொஸ்டின் பார்த்து பயந்துடக்கூடாது. இதுல கொடுத்தது என்ன? மோனை கேட்டிருக்காங்க. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வரதான். அப்போ கொடுத்துருக்க அடியில 1, 3, அடுத்தும் 1, 3, 1, 3 இதுதான் வந்து ஒன்றி வந்திருக்கு. அப்போ 1, 3 வந்தா பொழிப்பு மோனை. பூக்களை பறிக்காதீர். பூக்களை பறிக்காதுன்னா செய்தியா சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அது ஒரு மிரட்டுறாங்க. பூக்களை பறிக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதனால கட்டளை இடுறாங்க, கட்டளை வாக்கியம். இமிலிசை வினைத்தொகை. மல்லிகை சூடினால் என்பது பொருளாக பெயர். பயனில்லாத கலைஞருக்கு ஒப்பானவர் யார்? கல்லாதவர். அடுத்து திருக்குறளின் வழியில் துன்பப்படுவர், நாவை காக்காதவர். நச்சப்படாத செல்லும் நடுவூரில். இது எது வந்திருக்கு? அற்று வந்திருக்கு. அதனால ஓமையணி ஈஸியா போட்டிருப்பீங்க. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எதுனா வெற்றிவேற்கை அதிவீர ராமபாண்டியன், நன்னரி சிவபிரகாஷ் எழுதிப்பாரு. அருங்கலச்செப்பு அவங்க எழுதியிருக்க மாட்டாங்க. ஞானக்குறள் தான் ஔவையார் எழுதினது. கரை ஒரு 2ஆம் வேற்றுமை தொகை. ராவண காவியம் 9th புக்கில் இருக்கும். ஜி.இ. போப். புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜி.இ. போப். வளவன் ஏவா வானூர்தி பழைய புக்கில் இருக்கு, புறநானூறு. இது புது புக்கில் இருக்கு. ஸோ இவர் ஜி.இ. போப் ஒன்று சொல்லியிருப்பாரு, ஜார்ஜ் எல்காட் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜார்ஜ் எல்காட் சொன்னதை கேள்வியை கேட்டிருக்காங்க. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்? ஸோ இதில் உங்க ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க? திருமுழுக்கு யோவான் என்னும் அருளப்பன் கொடுத்திருப்பாங்க. அவருக்கு கருணையின் இன்னொரு பேர் இருக்கு. 3மே ஒரே அளவு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆப்ஷன்ல அருளப்பன் கொடுத்துட்டாங்க, யோவான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்க போறாங்க தெரியல. இதையும் டவுட்ல வச்சுக்கோங்க. திருமுழுக்கு யோவானாலும் அதே ஆள் தான், அருளப்பனாலும் அதே ஆள் தான், கருணையன் இது எல்லாமே ஒரே பேர் தான். ஆனால் 2மே கொடுத்துட்டாங்க. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் யார்? வளன், சூசை, யோசோப்பு இது எல்லாமே முன்னாடி பார்த்துருப்பீங்க. முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு. சேர நாடுன்னு அச்சம் இல்லாத நாடுன்னு முத்தொள்ளாயிரத்தை புதுப்புக்களை கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்தா கேள்வி எடுத்திருக்காங்க. சேரி மொழியார். இதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்லயும் இந்த தொல்காப்பியர் எதை சொல்றாங்கன்னு அடிக்கடி கேள்வி வரும். ஊரடு தோற்றமும் முறித்தன மொழி பண்ணு உலாவுக்கு முன்னாடி சொன்னாங்க ஒரு கேள்வி ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. இப்ப சொன்னது பல்லுக்கு சொல்லியிருக்காங்க. சந்து இலக்கியம் தூது. சங்க இலக்கியங்கள் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரே. யாரு? திருமூலர் சொல்லுகிறாரு. வெட்டவெளியை கடவுளாக வழிபட்டவர் பழைய 6ஆம் புக்கில் இருக்கும் கடுவெளி சித்தர். புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்படுவர் ஊவே சாமிநாதர். புக்கில் இல்ல. காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் யாரு? திருவிக்காதான் காந்தியோட பேசலாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. முன்னாடி பார்த்துருக்கோம். அடுத்து பழைய புக்கு இது கால்டுவெல். இது கேன்சரு. தாதா சாஹிப் பால்கே விருது எந்த வருஷம் கொடுத்திருப்பாங்க? 1966. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் யார்? நா. முத்துசாமி. இவரை பத்தி ஒரு 3 கேள்வி கேட்டாங்க. ரொம்ப முக்கியமான ஆளா இருக்கிறாரு. அடுத்து ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எதுனா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இதே திருவனந்தபுரம் நடுவு நூலகம் கொடுத்துருக்காங்க. இதை ஞாபகம் இன்னொரு கேள்வி கரெக்டா போட்டிருக்கலாம்.
மஞ்சக்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பாட்டுக்கு வரும் செடி எதுனா, இதுக்கு ஆன்சர் தெரியலனா கூட மூணுமே ஒண்ணுதான். கீழக்காய் நல்லி, கீழ்வாய் நல்லி, கீழா நல்லி, இது மூணுமே ஒரே பேர் தான். அதை வச்சு கூட ஈஸியா போட்டு வந்திருக்கலாம். உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எதுனா கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார்? பா. சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிகா. இதெல்லாம் நிறைய டைம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடுத்து இதுவும் பழைய புக்கு தான், 10th இருக்குன்னு நினைக்கிறேன். உலகின் பல்வேறு பகுதியில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவது செய்தி படம். அடுத்த கேள்வி, தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தின் தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யாருன்னா புதுமை பித்தன். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யாருன்னா நா. முத்துசாமி. 2வது வாட்டி கேட்டிருக்காங்க. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எதுனா சிரவண பிதிர்பத்தி. இதுவும் பழைய புக்கு தான். ஹரிச்சந்திரன் நாடகம் பொய் சொல்லாமல் இருக்குன்னு இதை பார்த்துட்டு. அடுத்து இதுல இந்த ஒண்ணு மட்டும் ஞாபகங்களே ஈஸியா போடலாம். ஏடிஎம் யாருன்னு ஈஸியா ஞாபகம் வச்சிருப்பீங்க. அதை ஒண்ணு மட்டும் வச்சாலே ஈஸியா பொருத்திடலாம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யாரு? சான்றோர் சித்திரத்துல கூட கொடுத்திருப்பாங்க, சி.வை. தாமோதரனார். அடுத்து மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வைத்தியவர் ராஜாதன் கொடுத்திருக்காங்க. இது தப்பு. யாரு? செங்கல்வராயன் வருவாரு. இது தப்பு. அப்ப கூற்று 1 தவறு, 2 மட்டும் சரி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை யாரு? ரா. இளங்குமரனார். 54வது, ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எதுனா ராச சிம்மேஸ்வரம் கோயில். இது எங்க இருக்கு? 11th புக்கில் இருக்குது. குந்தி தின்றால் குன்றும் கரையும். இந்த பழமொழி என்ன பொருள் தருதுன்னா உழைக்காதவன் செல்வம் அழிஞ்சு போகும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆன்சர். அடுத்து 56வது, அகர வரிசைப்படி ரொம்ப ஈஸி. ஆனவனால வரது முதல் எடுத்து வைக்கணும். அதை ஒன்று மட்டும் வச்சிங்கனாலே ஈஸியா போட்டலாம். அடுத்து மணக்குரங்கு என்னும் சொல்லியிருக்கு, இலக்கண குறிப்பு தருக. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ஒரிஜினல் டூப்ளிகேட் பார்த்துருப்போம். அதை வச்சு பிடிச்சாலும் ஈஸியா போடலாம். உருவகம். பொருந்தா சொல்லை கண்டறிக. இது எல்லாமே கடலை குறிக்கிறது. இது ஒன்று மட்டும்தான் இல்லை. 6. அடுத்து பிள்ளை திருத்த மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலருங்கிறதா கரெக்டான பதில். அடுத்து இந்த கேள்வியில ஏவாசியா டவுட்ல வச்சுக்கங்க. டிஎன்பிசி ஆன்சர் கீயை ஃபைனல் பண்ணிக்கங்க. பிறவினை சொற்களை கண்டறிக. வருவித்தான் திருத்தினான். பூங்குழலி யாழ் மீட்டினால் செய்வினை தொடர். ஒருவேளை தன்வினை கொடுத்தா நம்ம இது தன்வினையா செய்வினை குழப்பிருப்போம். நம்மளை பெருசா குழப்பல. இதுக்கு செய்வினை தொடர் தான். அடுத்து எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது? அகர வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் சி. தா என்ற வேர் சொல்லி வினையாளனை பேர் தந்த அவர். வேர் சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றால். சென்றாலோட வேர் சொல்னா ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கணும். செல். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல்னா ஆப்ஷன் ஏ வரும். கருப்பம் சுற்று சபதம் வரும். எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இதுதான் கரெக்ட். அடுத்து பாருங்க, நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவதா இடக்கடக்கல். சரி. இது மங்களமான சொற்களை மாற்றி மங்களமான சொற்களா இல்ல, அமங்கலமான சொற்களை மாற்றணும். அதுக்கப்புறம் ஒரு சொல்லுக்கு மாற்றாக இடக்கடக்கல் மங்களம் ரெண்டுலையுமே அதே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வேற சொல்லுவாங்க. அதனால 1, 3 சரி, 2 மட்டும் தவறு. ஆப்ஷன் பி. வெண்பாக்குரிய ஓசை செப்பலோசை. அடுத்து ரொம்ப ஈஸியானதா 3, 4, 2, 1. ஐ என்னும் ஓரெழுத்தோர் மொழியின் பொருள் தலைவன். பிக்சன் என்னும் சொல்லி தமிழ் சொல் புனைவு. கத்துங்குயிலோசை சற்றே வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க? மரபு ஒரு அமைதி வந்திருக்கு. மணிமொழி கோவை. நான்மணி கடிகை. மொழினா முதுமொழி காஞ்சி. கோவைனா ஆசார கோவை. 11னா 18. எவ்வளோ ஈஸியாக கேட்குறாங்க. 11னா 18. ஏன்னா சிலர் வந்து இதையுமே 11ங்கிறத கொஞ்சம் யோசிக்காம 11ன்னு பார்த்துட்டு 11 போட்டுரும். அதனால தான் இந்த மாதிரி ஈஸியான கேள்வியும் வைப்பாங்க. இனியவை நாற்பதோட ஆசிரியர் யாருன்னா பூதஞ்சேந்தனார். அடுத்து பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும். இதுக்கு ஆன்சர் நாகனவாய் பறவைகள். உத்தரகாண்டம் எழுதியவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். பாடை மகள் என்று அழைக்கப்படுவது யாருன்னா பழமொழி பேசும் மக்கள். இது ரொம்ப ஈஸியா மணிமேகலை சிலப்பதிகாரம்னா பொறுத்துக்கன்னா ஆப்ஷன் பி வரும். முடிகெழுவேந்தர் மூவருக்கும் உரியது எது? சிலப்பதிகாரம். ஓங்கு தன்மனை சொல். இது எதுல வரும்? கடம்பவனம் திருவிளையார் புராணத்துல வரும். பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்றியது குயில் பாட்டு. வாழெங்கே நீண்டிருந்த வள்ளுகிறங்கேனா கவி காலமேகம். இது ஓல்டு புக்கு தான். அடுத்து 86வது கேள்வி, மனோன்மணியத்தின் கிளைக்கதைனா எதை சொல்லணும்னா சிவகாமியின் சரிதம் சொல்லணும். ஆனா சிவகாமியின் சபதம். சிவகாமியின் சபதம் யாரு? கல்கி எழுதியிருப்பாரு. ஸோ அப்போ இதுலேயே கொஸ்டின் தப்பாக தான் இருக்கு. மேக்ஸிமம் கிரேஸ் மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இதுல வேற என்ன இதை எடுக்கலாம்னா எளிய நடையில் வெண்பாவால் அமைந்ததானா கிடையாது, இது ஆசிரியப்பால் அமைந்தது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பா இதுலேயே தப்பு தான். இருந்தாலும் 1, 2, 3, 4ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ டிஎன்பிசியில் கண்டிப்பா கிரேஸ் மார்க் இருக்க வாய்ப்பு இருக்கு. திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர்னா நம்மாழ்வார். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்? சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் எதுனா திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் தேவநேய பாவனர் பழைய 8வது புக்கில் இருக்கு.
திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கின யார் சொல்லியிருப்பா? காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் யாருன்னா ஓமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிரார் என்று அழைக்கப்படுவர் யாரு? உடுமலை நாராயணகவி. 2 வாட்டி கேட்டிருக்காங்க இதே எக்ஸாம்லயே. வாழ்வினில் செம்மை செய்வல் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் எந்த ஒரு தமிழ்தாய் பாடல் இது? பாண்டிச்சேரியோடது. ஆசிரியர்னா பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து இது டவுட்டா இருக்கு, 6 அடியா 4 அடியான்னு டவுட்டா இருக்கு. டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீயை பார்த்துக்குங்க. இது பாருங்க புது புக்கில் தான் இருக்கு, படிக்காமே போனா கூட வித்யா வித்யான்னு 2 வந்திருக்கு, கல்வி கல்வின்னு 2 வந்திருக்கு. இதை வச்சு கூட வித்யா ஆரம்பம்னா தொடக்கம் ஞாபகம் வச்சா கூட ஈஸியா போட்டிருப்பீங்க. அடுத்து எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானம் உண்டு சொன்னது யாரு? தேவநேய பாவனர். 2 கேள்வி தேவநேய பாவனர் கேட்டிருக்காங்க. படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம். உணர்ச்சியின் உடனே நாடகம் போட்டுருவோம், ஆனால் அது கவிதை 12th சிறப்பு தமிழ்ல இருக்கு. மக்கள் கவிஞர் யாரு? பட்டுக்கோட்டை. பகுத்தறிவுனா மேலதான் பார்த்தோம், உடுமலை நாராயணகவி. அடுத்து இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகமாகும். முன்னாடி கேள்வியிலே இருந்துச்சு திருவனந்தபுரம் நடுவண் நூலகம், அங்கே இருந்துச்சு. அதை ரிலேட் பண்ணிருந்தீங்கன்னா கூட இதுக்கு ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கலாம். ஸோ இதில் தான் ஆன்சருக்கு 100% கரெக்ட் கிடையாது. டிஎன்பிஎஸ்சியோட வந்துன்னா ஏதாவது 1-2 மாற்றம் இருக்கும். தேங்க்யூ.